இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இன்பமான காலமாக மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். செப்டம்பர் 2025ஆம் ஆண்டு பல முக்கிய கிரக மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா பல முக்கிய கிரகங்கள் ராசிகளை பொறுத்து அவங்களுக்கு ஏற்ப பலன்களையுமே கொடுக்கும். அந்த வகையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், நன்மைகள் என்ன வரும், இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் ஏற்படும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், வேத ஜோதிட அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்புகளால் வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன மாதிரி அமையும் அப்படிங்கிறதையும், இந்த மாதம் நிகழும் முக்கியமான கிரக பயிற்சிகளால் உங்கள் தொழில், நிதி, ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய உறவுகள் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும், வரக்கூடிய பாதிப்பிலிருந்து விளக்கம் செய்ய நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். முழுமையான பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும். முருகப்பெருமானின் பரிபூரணமான ஒரு அருளும் கிடைக்க பெற்று மேசராசி அன்பர்கள் நீங்க நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனின் பரிபூரணமான ஒரு அருளும் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைக்கவும், உங்களோட ஜாதக அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றின முழுமையான தகவலையும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக அடிப்படையில் உங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரும், அதை தீர்க்க என்ன மாதிரியான விஷயத்தை மேற்கொண்டால் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே நீங்கள் ஃபோன் மூலியமாக உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். இந்த மாதம் ஏற்பட்டு கிரக அமைப்புகளால் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நாம விரிவாக பார்க்கலாம். மேஷம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசி. உங்களுக்கு உதவக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும், இரக்க குணம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உதவக்கூடிய இரக்க குணத்தை பலரும் முறைகேடாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கு. நீங்கள் உதவி செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். உதவி செய்கிறது தப்பே கிடையாது. ஆனால் உங்ககிட்ட நடித்து உதவிகளை பெறக்கூடிய நபர்கள் கிட்ட மேசராசி அன்பர்கள் எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும். நீங்கள் அதீத ரிஸ்க் எந்த விஷயத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த இரக்க குணத்தால தான். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு விஷயம் பலவீனமாகவே அமையும். காலபுருஷ தத்துவ அடிப்படையில் மேசராசி முதல் ராசியாக இருக்குது. மேசராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இதனால் நீங்கள் ரொம்பவுமே வீரமான நபர்களாகவும் தைரியமான நபர்களாகவும் வீரமிக்க செயல்களை செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு தலைமை பண்பு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். துணிச்சல், விடாமுயற்சி, சுயதீனமான தன்மை, ஆர்வம், நேர்மை இது எல்லாமே நிறைஞ்சவங்க. கூடவே கோபமும் நிறைந்த குணம் உங்ககிட்ட இருக்கும். எப்பொழுதுமே உற்சாகமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. மேச ராசிக்காரங்க ரிஸ்க் எடுக்கிறதுல கை தேர்ந்தவங்களா இருப்பீங்க. சில சமயத்தில் அதுவே உங்களுக்கு பலவீனமாக மாறிடும். அதீத நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும். ரொம்பவுமே வேகமாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நிதானமாக வளரணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினா எல்லா விதத்திலுமே மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெற முடியும். நீங்கள் எப்பொழுதுமே தொழில்களை செய்யும் பொழுது படிப்படியாக வளரணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க. அதே போல் உங்களை ரொம்பவுமே புகழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்பாதீங்க. அவங்க தான் உங்களுக்கு துரோகத்தையுமே செய்வாங்க. நீங்கள் புகழ்ச்சிக்கு அடிமையாகாதீங்க. போற்றவங்க போற்றட்டும், தூற்றவங்க தூற்றட்டும் அப்படிங்கிற பொன்மொழிக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்கிட்டால் ரொம்பவுமே நல்லது. அதே போல் உங்களோட உதவும் இரக்க குணத்தை பலருமே முறைகேடாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உதவி செய்கிறதுல கூட கவனமாக தான் இருக்கணும். யாருக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ணணும். உதவி செய்கிறது தப்பே கிடையாது. உங்ககிட்ட நடித்து உங்களோட இரக்க குணத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்ககிட்ட உதவி பெற்றுக்கிட்டு உங்களையே பின்னாடி குறை கூறுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட மேசராசி அன்பர்கள் எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் தொழில் மற்றும் உத்தியோகம், நிதி நிலைமை, குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், வியாபாரம் இதில் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல கிரக பயிற்சிகள் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் சுக்கிரன் 15ஆம் தேதி உங்கள் 6ஆம் வீட்டிற்கும், செவ்வாய் 13ஆம் தேதி உங்கள் 8ஆம் வீட்டிற்கும் பயிற்சி அடைய போகிறாங்க. புதன் மற்றும் சூரியன் 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டிற்கு மாற்றம் அடைய போறாங்க. உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டிலும், சனி உங்கள் 1ஆம் வீட்டிலும் பிரவேசம் செய்ய போறாங்க. இந்த கிரக அமைப்புகளால் உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குடும்ப வாழ்க்கை மற்றும் நிதி விஷயங்கள் சாதகமாக இருந்தாலுமே ஜென்ம சனி உங்கள்
ராசியின் தொடர்ச்சியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். தொழில் மற்றும் ஆரோக்கியம் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தொழில் மற்றும் உத்தியோகம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு பார்த்தா, தொழில் ரீதியா நீங்க 2வது வாரம் வரைக்கும் நல்ல நேரத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டாக இருக்கு. 3வது வாரத்திலிருந்து உங்கள் 7ஆம் வீட்டிற்கு சூரியன் மற்றும் புதன் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க கூடுதலான நேரம் எடுத்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிற மாதிரி சூழல் உருவாகும். அல்லனா சக ஊழியர்கள், உங்களோட உயர் அதிகாரிகள், இந்த 2 பேர்த்துட்டையுமே சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரலாம். பதவியில் அல்லது உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல சில மாற்றங்கள் வரும். மற்றவங்களோட வேலையில மட்டும் நீங்க இந்த மாதம் தலையிடவே கூடாது. ஏன்னா அதன் காரணமா அவங்களோட வேலையிலையுமே நீங்க சேர்த்தி முடிக்க வேண்டியதா இருக்கும். அதுல ஏற்படுற சின்ன சின்ன தவறுக்குமே நீங்க பொறுப்பேற்கிறதா இருக்கும். முதல் பாதியில் தொழில் ரீதியாக சாதகமான பயன் இருக்கும். ஆனால் மாத இறுதியில் உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலையை அடைய நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும். வேலையில் மாற்றம் வரணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க முதல் பாதியில் சாதகமான பலனை பெறக்கூடிய யோகம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் எல்லா வித முயற்சியுமே செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அப்படி இருந்தாலுமே செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களோட வேலையில் சின்ன சின்ன மன வருத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் ஆத்திரத்தை குறிச்சிக்கிட்டு உங்களோட வேலையில் கவனம் செலுத்தினா தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்கள் வருமானத்தில் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் பொழுதுபோக்கு அல்லது சுகாதார பிரச்சனைகள் மீது அதீத பணம் செலவழியும். உங்கள் ராசியில் சனி இருக்கிறதுனால எதிர்பாராத மற்றும் குறிப்பிடத்தக்க செலவு வரும். செலவு விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும். அதே போல் 2ஆம் பாதியில் முதலீடு செய்ய இது ஒரு தகுந்த நேரம் கிடையாது. அதாவது முதல் 2 வாரம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கடைசி 2 வாரம் நீங்கள் கவனமாக செயல்படணும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். மாத இறுதியில் குறிப்பாக ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 7 மற்றும் 8ஆம் வீடுகளில் உங்களோட கிரகங்கள் நிலை வந்து கொஞ்சம் நிதி இழப்பை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அதனால தான் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரக அமைப்புகளால் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்கள் ராசி அதிபதி 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை ரொம்பவுமே சீராக இருக்கும். குடும்பத்தோடு ஒன்றாக நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி சூழல் வரும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் தீரும். உங்களோட வாழ்க்கை துணை அவங்களுடைய தொழில் நிதி நல்ல ஒரு லாபத்தையுமே கொடுக்கும். இது உங்களோட குடும்ப வளர்ச்சிக்கு பேர் உதவியாக அமையும். அப்படி இருந்தாலும் மாதத்தின் நடுப்பகுதியில் பல கிரகங்கள் வந்துட்டு பயிற்சி ஆகுது இல்லையா, இதனால் நீங்கள் வீடு குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வாதங்களை தவிர்த்தே ஆகணும். சண்டை சச்சரவு வந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லதாக இருக்கும். கொஞ்சம் வாதங்களை தவிர்த்துட்டு உங்கள் திருமண உறவுகளில் பொறுமையாக செயல்பட்டா குடும்பத்தில் இன்பமான ஆரோக்கியமான நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக இந்த மாதம் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. நீங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த நிறைய உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வர போகிறீங்க. சுகாதார பிரச்சனையிலிருந்துமே மீண்டு வர போகிறீங்க. ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டு இருந்த பிரச்சனை கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்கிடும். தோல் மற்றும் கண்கள் தொடர்பான சில சிறிய சுகாதார பிரச்சனை வரலாம். இந்த 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும்னா 13ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் உங்கள் 8ஆம் வீட்டிற்கு பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் மெதுவாகவும் ஓட்டணும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். ரொம்பவுமே பெரிய ஒரு கஷ்டம் எதுவும் ஏற்படாது. தைரியமாக நீங்கள் இருக்கலாம். கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமான விஷயங்கள் நடக்கும். குறைவான வியாபாரம் இருந்தாலுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் உங்களோட வியாபாரத்தில் சில சலுகைகளை அறிவிங்க. நிறைய கஸ்டமர்கள் வருவாங்க. குறைந்த வருவாய், அதிக உழைப்பும் இருக்கும். பணத்தை முதலீடு செய்வதாக இருந்தால் நீங்கள் யோசித்து தான் செய்யணும். நீங்கள் பணம் விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சரியான ஆராய்ச்சி மற்றும் திட்டமிடல் இல்லாமல் எந்த ஒரு முதலீடுமே நீங்கள் செய்யாதீங்க. புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் இப்போ தொடங்கும். குறிப்பாக கடைசி 2 வாரத்தில் உங்கள் 7ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களின் சர்ச்சையால் கொஞ்சம் சில சிக்கல்கள் வரலாம். கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நேரம். வலுவாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆதரவு மற்றும் பெரியவங்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவங்களோட உதவி உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் அமையும்.
நீங்கள் விரும்பிய நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறும் பொழுது விரும்பிய பலனை நீங்கள் பெற முடியும். கொஞ்சம் கடினமாக உழைக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சலுப்பாக நினச்சி விட்டுடாதீங்க. வெற்றி பெறணும் அப்படின்னா கடுமையாக முயற்சி செய்யணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே சாதகமான நல்ல பயன்களை நீங்கள் இந்த மாதம் பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்து சேர நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டால் அனைத்து விதத்திலையுமே நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் மேஷராசி அன்பர்கள் பெற முடியும். ஏன்னா செவ்வாய் அதிபதி உங்களுக்கு செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபடுங்க. முருகனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி நேயர்களே.